ஓம் ரகோம் சாய் வித்மஹே சீதா வல்லபாய் தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். காஸ்மோவினியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் மாதம் 27ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை. இன்று ஸ்ரீராம நவமி நாள், வசந்த நவராத்திரி பூர்த்தி நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கும்பகோணம் ராமசுவாமி கோவில் ஸ்ரீ சீதாதேவி சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் நாள். இன்று மதியம் 12:52 வரை நவமி திதி உள்ளது. அதன் பின்னர் தசமி திதி உள்ளது. இன்று மாலை 5:48 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பின்னர் பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகமும், மாலை 5:48 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. இன்று ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். நினைத்ததை சாதிக்கும் மேஷராசி அன்பர்களே, ராசிக்குள் சுக்கிர பகவான் இருக்கிறார். அவரால் சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் குறையும். சிலருக்கு சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சினிமா, சின்னத்திரை மற்றும் இசை கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ரெக்கக்னிஷன் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையில் ரிசர்ச் மற்றும் மெடிக்கல் சம்பந்தமான துறையிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும். பெண்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியம் வந்து சேரும். ஆண்களுக்கு மனசில் இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, சிறப்பான நாள். நல்ல செய்திகள் வரத்துக்கான வாய்ப்புள்ள நாள். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு நல்ல சகுனம் தென்படும். தாய் தந்தையருடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகளுக்கு வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பீங்க, அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக போகும். அதே மாதிரி சேல்ஸ் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மீடியா சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. எப்பொழுதும் கலகலப்பாக பேசும் மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். அதனால சில தடைகள், தாமதங்கள் வரக்கூடும் காரியங்கள்ல. செவ்வாய் பகவானால் அப்பப்போ கோபம், டென்ஷன் வந்து சேரும். நாம் ஒன்று நினைக்கிறோம், அதுவும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கும். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். பிசினஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஸ்டீல், அயன், அலுமினியம் சம்பந்தமான பிசினஸ் பண்றவங்க, பாத்திரக்கடை, வெசல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவண பவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. குழப்பங்கள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, பொறுமை, நிதானம் தேவைப்படும் நாள். குறிப்பா அலுவலகத்தில், ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க, ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். கோ ஸ்டாஃப் அல்லது கலீக்ஸோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க.
மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகள் அனுகூலமான நாளாக இருக்கும். சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சட்டத்துறையில் இருக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க, லாயராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. சூரிய பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, சனியினுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் விழுறதுனால பழைய குடும்ப பிரச்சனைகள் சிலது திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப ஹிஸ்டரியெல்லாம் பார்க்காதீங்க. விட்டு கொடுத்து போறது நல்லது. தம்பதிகள் ஈகோ பார்க்காதீங்க. பிள்ளைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரையில் நன்மை தீமை கலந்த நாளா இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், நர்ஸாக, லேப் டெக்னீஷியனாக இருக்கிறவங்க, ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. பானகம் நிவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கன்னிராசி அன்பர்களே, அநேகமான முக்கியமான கிரகங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் சனியால கண்டக சனி நடந்துட்டு இருக்கிறதுனால பயணங்கள் பிரயாணங்கள்ல பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரை கான்சன்ட்ரேஷனோடு படிக்க வேண்டிய காலம், படிக்க வேண்டிய நாள். பெண்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க, காதலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிசினஸை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஹார்ட்வேர், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான, செல்போன், மொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. வில்வம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசிதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். அநேகமான கிரகங்கள் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. பெரிய முடிவுகள்லாம் நீங்க எடுக்கலாம். சொத்து வாங்குறது, விற்கிறது, இல்லை ரொம்ப வருஷமா ட்ரை பண்ற ஒரு சொத்தை விற்கிறதுக்கு அது முடியல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நல்லபடியாக நடக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஜோதிடர்கள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்க, சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் அனுகூலமான காலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும். பிரயாணங்கள், பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். லாப பிரயாணமாக அமையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. விருச்சிக ராசி என்பர்களே, கேட்டை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாய் வார்த்தைகள்ல கவனமா இருங்க. யாரும் கோபம் வர்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவா இருக்கும். விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசாதீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சமூக சேவையில சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். வேலையை பொறுத்தவரையில் புது முயற்சிகளில் கவனம் தேவை. ஏதோ ரீசனால வேலையை விட்டுட்டோம் அப்படின்னு திரும்ப வேற வேலைக்கு ட்ரை பண்ணுவவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். பிரயாணங்கள், பயணங்கள் என்பது கவனம் தேவை. முடிஞ்சால் இரவு நேர பிரயாணம் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்தே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, மன திருப்தியை தரக்கூடிய நாள். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைக்கு சில நல்ல தீர்வு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சிருக்கிறவங்க, காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்கூல், டீம் யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர், பிளே ஸ்கூல், கிண்டர் கார்டன், இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும்.
பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள நாளாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே மாதிரி பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாளா இருக்கும். குறிப்பா உத்தியோகத்தில் சிலருக்கு நல்ல நியூஸ் சேரும். ஃபைனான்ஸ், பேங்க், இன்சூரன்ஸ் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர் சிலர் பேருக்கு நல்லபடியாக சேரும். காதல் இனிக்கும், உறவுகள் பலப்படும், புது நட்புகள் கிடைக்கும், கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். அதே மாதிரி மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், ரீமேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கந்தசஷ்டி கவச பாராயணம் பண்ணி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இந்த விஷயத்தை, இந்த காரியத்தை நான் பண்ணுவேன், செய்வேன், அது பண்ணால் எனக்கு ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நல்ல விஷயம். அதான் வெற்றியின் முதல் படி. 7.5 சனி நடந்தால் என்ன, ஒரு கை பாத்திரம் அப்படின்னு மனசு சொல்லும். பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. வேலையை பொறுத்தவரையில் சோஷியல் மீடியா நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, மீடியா நிறுவனங்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மற்றும் பிபிஓ கால் சென்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. மீனராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் க்ரோசரி ஸ்டோர், மளிகை வியாபாரம், ரைஸ் மில், ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க, சூப்பர் மார்க்கெட், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ், துணிக்கடை வச்சுருக்கிறவங்க, பிராண்டட் க்ளோத்திங் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், சலூன் நடத்துகிறவங்க, பியூட்டி பார்லர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். காதல் சில பேருக்கு கசக்கும், கவனமாக இருக்கணும். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கவனம் தேவை. தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தேவையில்லாத வீண் அலைச்சல், டென்ஷனை தவிர்க்க வேண்டிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுற விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.